ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் இருக்கிற சூப்பரான 10 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 10 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க அந்த 10 ட்ரிக்ஸும் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் மெசேஜை உங்களால் டெக்ஸ்ட்டாக மாற்றிக்க முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்துடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் சேட் அப்படின்னு இருக்கும். அந்த சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ட்ரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணது இதில் பாருங்கள் சாய்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ தமிழெல்லாம் இன்னும் வரல. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்தது இதில் பாருங்கள் செட்டப் நவ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ யாராவது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதோட இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜை நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பேசியிருக்காங்களோ அது அப்படியே நமக்கு டெக்ஸ்டாக வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாகவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்கள அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை நீங்கள் டெக்ஸ்டாக மாற்றி கேட்டுக்க முடியும், படிச்சுக்க முடியும். ரெண்டாவது ட்ரிக்ஸ், நீங்கள் வீடியோ கால் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ காலில் வந்து உங்களுடைய ஃபில்டர் அப்புறம் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே உங்களால் மாற்றி அவங்க கூட வீடியோ கால் பேச முடியும். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு வீடியோ கால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமராவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலேயே எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த பேக்ரவுண்டை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்டையும் சேஞ்ச் பண்ணி உங்களால் வந்து வீடியோ கால் பேச முடியும். மூன்றாவது ட்ரிக்ஸ், நீங்கள் ஒரு காண்டாக்டை தவறுதலாக ப்ளாக் பண்ணி அதை அப்படியே ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காண்டாக்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ அந்த காண்டாக்டை அப்படியே மறுபடியும் அன்பிளாக் பண்ணுற அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்துடுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்க, உங்களுக்கு ப்ரைவேசி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பிளாக் அவுட் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ணி வச்சிருக்க எல்லா காண்டாக்ட்டுமே இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த காண்டாக்டை நீங்கள் வந்து அன்பிளாக் பண்ண போகிறீங்களோ அந்த காண்டாக்டை நீங்கள் இந்த மாதிரி அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியும் இப்படி தானே ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இப்போ செட்டிங்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அவுட் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரைவேசிக்குள்ளே வந்தாலே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரித்து காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், 4வது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய காண்டாக்ட் இருக்குது அப்படின்னா அந்த காண்டாக்ட் எல்லாத்தையும் உங்களால் தனியாக பிரித்து வைக்க முடியும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், லவ்வர், அப்புறமா உங்களுக்கு என்னென்ன நேமில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் பிரித்து வச்சுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆல் அன்ரீட், ஃபேவரட், குரூப், அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு லிஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை மாதிரி கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அட் குரூப், பீப்புள் ஆர் குரூப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய காண்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் யாரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு காண்டாக்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் டன் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லவ், அப்புறம் நான் லவ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்டை எப்படியெல்லாம் பிரித்து வைக்கணும் அப்படின்னீங்களோ அதுக்கு இந்த மாதிரி உங்களால் வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்க முடியும். உங்களுக்கு எத்தனை குரூப் வேணும்னாலும், அதாவது லிஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். 5வது ட்ரிக், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸில் வந்து உங்களால் டைமை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் எந்த டைமுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிங்க அப்படின்னு அந்த டைமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்க முடியும்.
அதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிக்கர் ஆட் பண்ணுற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் மேலே உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இதில் 2 டைமுக்கான 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதை வேணும்னாலும் கிளிக் பண்ணலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டைமை எதில் மென்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய டைமையும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மென்ஷன் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே கைஸ். 6வது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கீங்க. அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு குரூப்ல வந்து மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க அல்லது மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, இதுல வந்து நீங்க நோட்டிஃபிகேஷன் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து ஒரு செட்டிங்ஸ வந்து நீங்க ஆன் பண்ணணும். ஆன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க மெசேஜோ அல்லது ஸ்டேட்டஸோ வச்சதும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மூலையில இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க ரிமெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அத வந்து நீங்க இந்த மாரி ஆன் பண்ணிடுங்க. இந்த மாரி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சதோ அல்லது நீங்க குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணதோ, உங்களுடைய மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். 7வது ட்ரிக்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப்போட சேட் தீம் அல்லது கலரை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்க உங்களுக்கு எந்த கலர்ல வேணுமோ, எந்த தீம் வேணும் அப்படின்னு இருக்கீங்களோ, அத உங்களால ஈஸியாவே சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு, மூலையில இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி, செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில வந்து நீங்க சேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு தீம் அப்படின்னு சொல்லியிருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அதாவது டிபல் சேட் தீம் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு தீம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ, இதில நீங்க ஒவ்வொன்னாவே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இதில கீழ வந்தீங்கன்னா, கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேட் கலர் அப்படின்னு. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேட் கலர் எப்படி இருக்கணும், எந்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதையும் உங்களால இந்த மாதிரி ஈஸியாவே சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். 8வது ட்ரிக் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்கள நீங்க மென்ஷன் பண்ணணும்னா, மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒருத்தர் 2 மட்டும் இல்ல. உங்களுக்கு யாரையாவது மென்ஷன் பண்ணணும்னா, அது ஈஸியாவே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க நார்மலா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வைப்பீங்களோ, அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மென்ஷன் பண்றதுக்கான டேக் ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாமே ஷோ ஆகும். அதில நீங்க யார டேக் பண்ண போறீங்களோ, அந்த மாதிரி அவங்களுடைய நேம வந்து கான்டாக்ட்ட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி டேக் ஆயிரும். டேக் ஆயிட்டு நம்ம எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சென்ட் பண்ணுவோமோ, அது மாதிரி நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். 9வது ட்ரிக்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெரியாதவங்க மெசேஜ் பண்ணாலும் அல்லது கால் பண்ணாலும், அந்த மெசேஜ் கால்ஸ் எதுவுமே அதாவது உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் அல்லது கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த மெசேஜ் எதுவுமே வராத மாதிரி அவங்கள வந்து நீங்க ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு இல்ல, அதாவது ப்ளாக் பண்ணணும் அப்படின்னு இல்ல. நீங்க ஒரு செட்டிங்ஸ வந்து நீங்க ஆன் பண்ற மூலமா அத வந்து நீங்க ப்ளாக் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஓப்பன் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில வந்து நீங்க பிரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு கால் அப்படின்னு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, சைலன்ட் அன்னோன் காலர் அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆஃப்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து வர கால் வந்து ப்ளாக் ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இதில பார்த்தீங்கன்னா, இதில பாருங்க உங்களுக்கு அட்வான்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இதில பாருங்க ப்ளாக் அன்னவுன் அக்கவுண்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இத வந்து நீங்க இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அன்னவுன் நம்பர்ல இருந்து வர எல்லா மெசேஜுமே இந்த மாதிரி ப்ளாக் ஆயிரும். உங்களுக்கு வராது. நீங்க மறுபடியும் அன்பிளாக் பண்ணா மட்டும் தான் அந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப வரும். 10வது ட்ரிக்ஸ். இது ட்ரிக்ஸ்ன்னு சொல்றத விட அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ WhatsAppல பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க கான்டாக்ட்ல அவங்க ப்ரொஃபைல் போட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ரொஃபைல் ஷோ ஆகும். அப்படி இல்லன்னா, அவங்க என்ன நேம்ல WhatsApp ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே இந்த மாரி ஷோ ஆகும். இதில பாருங்க, தினேஷ் அப்படின்ற கான்டாக்ட்க்கு வந்து டி அப்படின்றது ஷோ ஆகுது. அவங்களுடைய ப்ரொஃபைல் ஷோ ஆகல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நேம் இல்லாத கான்டாக்ட் எல்லாமே அதாவது நம்ம சேவ் பண்ணி நேமே இல்லாத கான்டாக்ட் எல்லாம் இந்த மாதிரி ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுல இருக்கோ அது இந்த மாதிரி ஷோ ஆகுற மாதிரி இப்போ வாட்ஸ்அப்ல குடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.